Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, முக்கியமாக மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க்கில் நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா, அதனால இந்த ஸ்டடி பிளான் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் டே இருக்கு. சரியா, அது இல்லாம நமக்கு வந்து 24ஆம் தேதி தான் நமக்கு வந்து எக்ஸாம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 முழுமையான நாட்கள் இருக்கு, ஒரு ஆஃப் டே இருக்கு. அப்ப நீங்க 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமாக படிக்க வேணாம், கொஞ்சமா தான் நம்ம படிக்க போறோம். ஆனா நல்ல மார்க்கே நம்ம எடுக்க போறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். சரியா, அப்ப இந்த ஆஃப் டேல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க். சரியா, இன்னைக்கு உட்காந்து என்ன பண்ணுவீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாவே 12 சாப்டருக்கு இருக்கக்கூடிய 1 மார்க் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிடுங்க. சரியா, அதுக்கப்புறம் வால்யூம் 1 பொறுத்த வரைக்கும் சரியா நீங்க அதாவது 3rd சாப்டரையும் 6th சாப்டரையும் நீங்க தொடவே வேணாம். சரியா, 3rd சாப்டர்லையும் 6th சாப்டர்லையும் நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நான் போகக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை மட்டும் 3rd சாப்டர் 6th சாப்டர் மட்டும் பாருங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் மீதி 4 சாப்டர்ஸ்க்கு பாருங்க. வால்யூம் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், அதுக்கப்புறம் 4th சாப்டர். சரியா, அதுக்கப்புறம் 5th சாப்டர். இந்த 4 சாப்டரை நீங்க டே 1ல என்ன கம்ப்ளீட் பண்ணுங்க. வால்யூம் 1ல இருக்கக்கூடிய 4 சாப்டர். வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது 12th அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 11th முடிச்சு நம்ம 12th கண்டினியூ பண்ண போறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது 10th சாப்டர் 11th சாப்டர். ஆனா இந்த 10th சாப்டர் 11th சாப்டர் பசங்க வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல நடத்தவே இல்லை, அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸும் இன்டெக்ரல் கால்குலஸும் நடத்தவே இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இங்க 3rd சாப்டர் 6th சாப்டர் அவாய்ட் பண்ணுமோ அதே மாதிரி 10th சாப்டர் 11th சாப்டர் நீங்க ஃபுல்லா கவர் பண்ண வேணாம். நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரியா, இன்னும் நீங்க 9th சாப்டரையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 சாப்டர் நீங்க ஃபுல்லா கவர் பண்ண வேணாம். சரியா, அப்ப மொத்தமா நீங்க 5 சாப்டர் நீங்க ஃபுல்லா கவர் பண்ண. சரியா, வால்யூம் 1ல இருக்கக்கூடிய 3rd சாப்டர் 6th சாப்டரும் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய 10 11 9 இதை ஃபுல்லா கவர் பண்ண வேணாம். முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும். அப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வால்யூம் 1ல இருக்கக்கூடிய 4 சாப்டர் நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம். டே 2 அதாவது நமக்கு ஒரு 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுல இந்த வால்யூம் 2ல இருக்கக்கூடிய 3 சாப்டர்ஸ் எது எது அப்படின்னா 7th சாப்டர், 8th சாப்டர், அதுக்கப்புறம் 12th சாப்டர். சரியா, இந்த 3 சாப்டரை நம்ம வந்து 22ஆம் தேதி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட போறோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது 23ஆம் தேதி ஆஃப் டே எடுத்துங்க. சரியா, அந்த ஆஃப் டே செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போடுவேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இந்த 5 சாப்டர் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லும்போது நிறையலாம் வராது, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் வரும். அந்த கொஞ்சத்துல இருந்தே உங்களுக்கு நீங்க என்ன பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம் எழுதிடலாம். சரியா, நம்பிக்கையோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடியது நடக்கும். அப்ப இந்த ஆஃப் டேல நீங்க என்ன பண்ணலாம், இந்த 5 சாப்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஆஃப் டேல இதை ஃபுல்லா ஒன்ஸ் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 11th பப்ளிக் எக்ஸாம் பத்தி நீங்க கவலையே பட வேணாம். பாஸ் மட்டும் இல்ல நல்ல மார்க்கே உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால இந்த ஸ்டடி பிளானை கையில வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுவேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.